நீங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வகையில 4ஆம் தேதியான கூட்டு எண் 4 என்று வரக்கூடிய 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில முதலாவதாக நாம் பார்க்க போவது 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். இத்தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, அதிக கண்டிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு பேச்சாற்றலும் நல்ல துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும். அதே போல நல்ல சுகம் இருக்குங்க. இராணுவ வீரனுக்குரிய பலமும் நடை உடை பாவனைகளில் கட்டுப்பாடும் இருக்கும். குறித்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள். இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் ஆழ்ந்த கருத்துகளும் இருக்கும். சிலர் கர்வத்துடன் பேசுவார்கள். இவர்கள் இனிமையாக பேச பழகி கொள்ள வேண்டும். வாழ்வில் சில சமயங்களில் ஏற்படும் சிக்கல்களுக்கு மனம் நோகாமல் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் செயற்கரிய செயல் செய்யக்கூடிய செம்மையான மனம் உடையவர்கள். வாழ்க்கையில் வளம் பெற மிக கடுமையாக உழைப்பார்கள். எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எளிதாக சமாளிக்கும் குணம் உடையவர்கள். வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்களை சந்திப்பார்கள். கலையார்வம் மிக்கவர்கள். கவலையில் சில சமயம் மனம் ஒடிந்து போவார்கள். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் பொறுப்புகள் அதிகம் உள்ளவராய் இருப்பார்கள். அயல் நாட்டு நட்பு, தூரதேச தொழில் முறை இவர்களுக்கு நன்கு ஒத்து வரும். கண்ணியம் மிக்கவர்கள். அதே போல் கடமை தவறாதவர்கள். சில காரியங்களில் விட்டு கொடுக்கும் குணமிருந்தால் நிரந்தர வெற்றி நிச்சயம். இவர்களுக்கு சாப்பாட்டு விஷயத்திலும் போக இச்சைகளிலும் மிதமாக இருப்பது நல்லது. இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் உடலில் தாது சக்திகள் குறைந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். வயது ஏற ஏற செல்வம் செல்வாக்கு பெற்று சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார். அடுத்து நாம் பார்க்க போவது 13ஆம் தேதி பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள். இவர்கள் நேர்மையானவர்கள். பிறருக்கு உதவி புரியும் பெருங்குணம் கொண்டவர்கள். இவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நிகழும். ஆபத்துகள் வந்து நீங்கும். இளமையிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். சிறு வயதிலேயே இவர்களை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும். அப்போது மன வலிமையுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்ந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள். இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களுக்கு பெண்களால் அதிக இடையூறுகள் வந்து நீங்கும். அதிக சிந்தனை கொண்டவர்கள். மன வலிமை உடல் வலிமை மிக்கவர்கள். பொது காரியங்களில் முன்னின்று திறம்பட செய்து முடிப்பார்கள். பெயர் எண் அதிர்ஷ்டமாக இருப்பின் மிக பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களின் சிந்தனையில் அடிக்கடி மாறுதல் நடந்து கொண்டே இருக்கும். இளமையில் பாதிக்கப்பட்ட இவர்களுடைய வாழ்வின் பிற்கூறு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆன்மீக வாழ்வில் அதிக நாட்டம் கொள்வார்கள். வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் பெரியோர்களுடைய ஆலோசனைகளினாலும் தெய்வீக வழிபாட்டினாலும் எண்ணற்ற நன்மைகள் நிகழும். அதே போல் இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் புயலில் சிக்கிய படகு பலவிதமான போராட்டங்களுக்கு பின் தப்பித்து கரை சேர்வதை போல் வெற்றி கிட்டும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடைவார்கள். எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் மன வலிமையுடன் எதிர்கொண்டு நீக்கி விடுவார்கள். ஆன்மீக பலத்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 22ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல நிர்வாக திறமை இருக்கும். இதையும் துணித்து செய்யும் சாமர்த்தியசாலிகள். 4ஆம் எண்ணில் மற்ற 3 எண்காரர்களை விட 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எளிதில் பணம் சேரும். பாக்கியவான்கள். நன்மையை விட தீமையே இவர்களின் மனம் நாடும். விதி இவர்களை மிக தவறான பாதையில் செல்ல பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். சிலர் இளம் வயதில் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவதும் உண்டு. இவர்களை சூழ்ந்திருப்பவர்கள் இவர்களை பழிவாங்க தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெகு எளிதில் போட்டி பந்தயங்களில் வெற்றி கொள்வார்கள். சட்டவிரோதமான தீய காரியங்களை செய்வதாலும் இவர்களுக்கு பணம் சேரும். இளமையிலேயே நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அதே போல் இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய மனதை ஆன்மீகம் யோகம் போன்றவற்றில் ஈடுபட செய்ய வேண்டும். பெரியவர்களுடைய நட்பினை இவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நன்று. அதே போல் இவர்கள் நேர்மையான வழியில்தான் மூளையை உபயோகப்படுத்தினால் மிகவும் உன்னதமான வாழ்க்கை அமையும். 22ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர கருவிகள், வாகனம், அச்சு இயந்திரம், உணவு விடுதிகள், சினிமா, பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் நன்கு பிரகாச
பிரகாசிக்கக்கூடியவர்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 31ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள். இவ்வெண் மனசூட்சம பலத்தை கொண்டதாகும். மதிநுட்பம் விஞ்ஞான அறிவும் கொண்டவர்கள். அதிக அளவில் மனோசக்திகள் இவர்களிடம் இருக்கும். புதிய சகாப்தம் படைக்கக்கூடிய புரட்சியாளர்கள். தூய சிந்தனையில் இருக்கும் மற்றவர்கள் இவர்களிடம் சிறிது நேரம் பேசும் போதே இவர் மிக பெரிய அறிவாளி மேதை என்பதை உணர்ந்து விடுவார்கள். தன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் செயல்படுவார்கள். தான தர்மங்களில் சிறந்து விளங்குவார்கள். லாப நட்டங்களை கொண்டு கொள்ளாமல் அதன் ஆசைப்படி நடப்பார்கள். பொது ஜனங்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள். கலை, ஓவியம், காவியம், கவிதை போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும். இப்பேற்பட்ட விரோதியையும் வீழ்த்தி விடுவார்கள். இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆன்மீகத்தில் அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். பூரண இதிகாசங்களை அறிவதில் பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள். தனித்தன்மையும் சுதந்திர வாசத்தையும் விரும்பக்கூடியவர்கள். சில சமயங்களில் பேச்சிலும் செயலிலும் தீவிரவாத குணம் இருக்கும். கோபத்தால் அளவாக நடந்து கொள்ளுவது அவசியம். தானாக பதவிகள் வந்து சேரும். தன்னை நம்பி வருபவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள். பொதுமக்களுக்கு உதவி செய்வதில் பிரியம் இருக்கும். நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நல்ல பற்றுதல் இருக்கும். தெய்வ பலத்தால் செயற்கரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஒரு மனதுடன் செயல்பட்டால் அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இவர்களுக்கு வாழ்நாள் அமையுங்க. இப்படிப்பட்ட கூட்டு எண் 4க்குரிய கிரகம் ராகு. இதற்குரிய திசை தெற்கு. இதற்கு பிரீத்தி செய்யக்கூடிய கிழமை ஞாயிறு. வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் பிறந்த நாளினுடைய கூட்டு எண் 4 என்று அமைந்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களும் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் எண் 4க்குரிய இயல்பும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் ராகு நீச்சம் அடையும் காலகட்டத்தில் இருந்தால் இதில் பிறந்தவர்களுக்கு ராகுவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும். எல்லாவற்றிலும் சுதந்திரத்தை விரும்பும் சுதந்திர பறவைகளாக இவர்களுடைய வாழ்க்கை அமையும். எப்போதும் பயணம் செய்து கொண்டு இருப்பதையே விரும்புவார்கள். வெகு விரைவில் புகழ் தரக்கூடிய சினிமா, பத்திரிகை, அரசியல் போன்றவற்றில் பிரபலமான நண்பர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அனைவரும் சாதிக்கும்படி பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர்கள். பிறரை கேலியாக பேசுவதிலும் இவர்கள் கெட்டிக்காரர்கள். இவர்களுடைய பேச்சை யார் கேட்கின்றார்கள் என்னவென்றெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எதை நினைக்கிறார்களோ அதை பேசியே தீருவார்கள். பிறர் பேசும்போது இடையில் பேசும் சுபாவம் உள்ளவர்கள். இளம் வயதில் முன்கோபக்காரர்கள் இருந்தாலும் பின்னாளில் அனுபவத்தின் வாயிலாக சாந்தம் நிறைந்தவர்களாகி விடுகிறார்கள். எளியோர்க்கு உதவும் மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் திறமை மிக்கவர்களாக இருப்பதால் இவர்களை சுற்றி எப்போதும் பல பேர் இருப்பார்கள். மிகவும் நுட்பமான வேலையிலும் எடுத்துக்கொண்ட வேலையை பற்றி தகவல்களையும் இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். இதனால் இங்கு எதை செய்தாலும் தனது செயலை பெருமைக்குரியதாக செய்து அதனை நிலைநாட்டும் நோக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.